பள்ளி கட்டிடம் திறப்பு நிகழ்ச்சியின் போது குத்துவிளக்கேற்ற விடாமல் தன்னை மேயர் தடுத்ததாக தாவேகா எம்எல்ஏ பல்லவி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவியுடன் எமது செய்தியாளர் ராஜேஷ் தொலைபேசி வாயிலாக நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஹலோ மேம், வணக்கம் மேம். நான் மாலை முரசு டிவி ரிப்போர்ட்டர் ராஜேஷ் மேம். கேக்குது, சொல்லுங்க. மேம், உங்களோட அனுமதியோட ஒரே ஒரு இன்டர்வியூ மேம். மேம், இன்னைக்கு என்ன மேம் அந்த சம்பவம் நடந்தது? இல்ல, இங்க ஸ்கூல் ஓப்பனிங் கூப்பிட்டுருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரிங்க ஸ்கூல் மேம். சைட்ல இருந்தோம், ஜோனல் சைட்ல இருந்தோம். சரிங்க மேம். அதுக்கு போயிருந்தோம். அதுக்கு மேயர் பிரியா வந்திருந்தாங்க. சரிங்க மேம். வந்துட்டு என்ன எதுவுமே பண்ண விடல. அதாவது இன்சல்ட் பண்ற மாதிரி அவங்களோட கட்சி ஆளு கவுன்சிலரு அவங்க விளக்கேற்றிட்டு உடனே கவுன்சிலரை கூப்பிடுறது, இந்த இவங்க ஜோனல் ஆஃபீஸரை கூப்பிடுறது, அந்த மாதிரி கேண்டில் என் கையில கொடுத்துட்டு வெடுக்குன்னு புடுங்கி அவங்க அவங்க ஏரியா கவுன்சில், அதாவது அவங்க கட்சி ஆள் சார்ந்த கவுன்சிலர் கிட்ட கொடுத்து என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி சொன்னாங்க. இது திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு சொல்றீங்களா மேம்? அவங்க வேணும்னே பண்ணாங்க அப்படி? கண்டிப்பா அது ஒரு யதார்த்தமா தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் ஸ்கூல், இன்னைக்கு 2 ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க. சரி சரி. 2வது ஸ்கூல் போனா 2வது ஸ்கூல்லையும் அதே மாதிரி தான். அப்புறம் ரெண்டாவது ஸ்கூல்ல நீங்க வாங்க மறுத்துட்டீங்க அப்படிதானே மேம்? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரிப்பன் கட் பண்றதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கட் பண்ற மாதிரி அங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க வாலண்டியரா கடகடன்னு போயிட்டு அவங்க வாங்கி அவங்க கட் பண்ணிட்டாங்க. கேண்டில் ஏத்துறதுக்கு அவங்க ஏற்றி கடகடன்னு வாங்கி அவங்களே ஃபர்ஸ்ட் ஏற்றிட்டு, ஆனா வெளியில வந்து அந்த ஜோனல் ஆஃபீஸரும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த மேடமும் கேண்டில் நீங்க ஃபர்ஸ்ட் ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் உள்ள இட்டுன்னு போனாங்க. ஆனா அதுக்குள்ள கடகடன்னு அவங்க வாங்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தாங்க. இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான். ஓகே. இன்னும் உங்களை சட்டமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா மேம்? மனப்பக்குவம் என்னன்றது இல்லை, அவங்க இன்னும் ஆஃபீஸ்ல இருந்தே அந்த எக்ஸ் முதலமைச்சர் போட்டோ எடுக்க மறுக்கிறாங்க. எல்லா கவுன்சிலர் ஆஃபீஸ்ல இருந்தும் வெளியே போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து அவங்க எடுக்க மறுக்கிறாங்க. இங்க வந்து இன்னும் வந்து அந்த டிஎம்கேவோட ஆளுமை தான் இருக்குது. மக்கள் ஏதாவது கவுன்சிலர் கிட்ட கோரிக்கை கொடுத்தாலும் 72 கவுன்சிலர் சரவணன் என்ன சொல்றாராம், நீங்க இவருக்கு தானே, விஜய்க்கு தானே ஓட் போட்டீங்க, என்னைய வந்து கேட்குறீங்க, நீங்க போய் அங்கேயே கேளுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட சொல்றாராம். மக்கள் வந்து என்கிட்ட அது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாயிட்டு? அப்படிலாம் இல்லைங்க சார், அவங்க இது பண்றதுனால நாங்க எதுவும் இது ஆக மாட்டோம். நாங்க மக்களுக்காக தானே சேவை பண்ண வந்திருக்கோம். அவங்க இன்சல்ட் பண்ணா அது ஒரு பெரிய விஷயம் ஆயிடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு கேண்டில் ஏத்துறது, ஒரு ரிப்பன் கட் பண்றது அவங்களுக்கு வேணா பெரிய விஷயமா இருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லையே என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க தான் பெரிய ஆள் ஆகுறாங்கன்னா ஆயிட்டு போட்டு எத்தனை மாசத்துக்கு, 4 மாசத்துக்கு தானே. அவங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுக்கே பயந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கல, அந்த இடத்துல அவங்க வந்து என்கிட்ட இங்க போட்டி போடுறாங்க. சரி சரி. எங்க காலத்துல போட்டி போடணுமோ அங்க போட்டி போடுறதுக்கே அவங்க பயந்த ஆளு. இங்க வந்து அது பிரச்சனமா இருக்கு. சரி சரி. ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.